ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இதில் என்ன பார்க்கணும்னா ஃபன் ரம்மிங்கிற ஆப்பில் இருந்து கேம் வந்து லைவாக ப்ளே பண்ணி ப்ளஸ் லைவாக வந்து வித்ட்ராவும் பண்ணி காமிக்க போகிறோம். இந்த ஆப் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா வித் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிற 2 கான்செப்ட் இருக்குது. முழுக்க ஃப்ரீயாலாம் எப்படி ஏர்ன் பண்ணலாங்கிறது இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆப்போட லிங்க் பார்த்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் யூஸ் பண்ணிக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சைன் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்து மொபைல் லாகின் கொடுத்துட்றேன். மொபைல் லாகின்ங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது, நம்மளோட கான்டாக்ட் நம்பரை கொடுத்து வந்து ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே, நான் வந்து டச் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து நியூ யூஸருங்கிறதுனால கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் ஜாயின் நவ் இருக்குது. சப்போஸ் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டேரெக்டாக போடலாம். நான் வந்து நியூ யூஸர், அதனால் என்னோடய ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு கீழே ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு என்னோடய ஓடிபி வரும் நான் கொடுத்துட்றேன். நம்ம புதுசாக வந்தனால ₹10 பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்குறாங்களோ, அந்த ₹10 வந்து நான் கிளைம் பண்ணிக்கிறேன். ஒரு சிம்பிள் கான்செப்ட்னா மேலே இருக்க லைனாக இருக்கட்டும், கீழே இருக்கிற நீங்கள் எந்த கேம் ப்ளே பண்ணுறதா இருந்தாலும் டெபாசிட் பண்ணால் தான் ப்ளேவே பண்ண முடியும். சரிங்களா? நான் ஃப்ரீ கிஃப்ட்டை சர்ச் பண்ணுறேன். இந்த பேக் நான் விஐபி பேக்கானது, அது ₹215 ஒருத்தான ஒரு பேக்கானது. உனக்கு ₹199 நமக்கு கிடைக்கும் ஃபஸ்ட் டைம். சப்போஸ் நீங்கள் ₹1000 டெபாசிட் பண்ணவே தேவையில்ல, ₹999 பண்ணாலே போதும். ப்ளஸ் விஐபியும் பார்த்தீங்கன்னா அட்டாச்னு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த அளவுக்குலாம் நீங்கள் பண்ணணும் அவசியம் கிடையாது. பேக் வந்துடும். செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வெல்கம் ரிவார்ட் இருக்குது. நீங்கள் ₹100 டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ₹40 உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். கிட்டத்தட்ட ₹140 கிடைக்கும். ₹500 டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ₹800 கிடைக்கும். இது வந்து வெல்கம் போனஸ் மாதிரிங்களேன். நீங்கள் எந்த ஆப்ஷனை டச் பண்ணாலும் இல்லை இன்வெஸ்ட் பண்ணுங்கிறது உண்டு. என்ன பண்ணுறேன்னா ஒரு சர்டன் அமௌண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெபாசிட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கேம்ஸ் போவோம். நான் வந்து ஆட் கேஷ் கொடுத்துட்டு ஒரு ₹300 நான் சூஸ் பண்ணிவிட்டு நான் கூகுள் பே மூலிமா வந்து பே பண்ணிக்கிறேன். ஓகே, நான் வந்து ஃபஸ்ட்டு பே பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கேம்ஸ் எதாக இருந்தாலும் நான் சொல்கிறேன். நான் பேமெண்ட் வந்து பண்ணிவிட்டேன். இப்போ நான் பேக் வந்துடுறேன். கேஷ்பேக்லாம் எனக்கு ஆட் ஆன வட்டி கிட்டத்தட்ட ₹324 இருக்குது. இப்போ என்னென்ன கேம்ஸ் இருக்குது, எப்படிலாம் ப்ளே பண்ணுறேன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளிங்கோன் இருக்குது பார்த்தீங்களா, 3வது கேமாக டச் பண்ணிக்குவோம். இந்த கேம் ரொம்ப சிம்பிளான கேம் தான் சொல்லுவேன். அதாவது 3 ரோ இருக்குது. ப்ளூ, க்ரீன், ரெட் 3 இருக்குது. நீங்கள் பெட்டை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டச் பண்ணினா போதும், ஒரு பால் வந்து கீழே வந்து விழுகும். அது எந்த ரேக்கில் விழுகுதோ அந்த அமௌண்ட் நமக்கு. சரிங்களா? நான் வந்து இப்போ ₹1 சூஸ் பண்ணிட்டேன். நான் வந்து ப்ளூ டச் பண்ணிட்டேன். அந்த ப்ளூ பால் அந்த ப்ளூ கட்டத்தில் எங்கே வந்து விழுதோ அந்த அமௌண்ட் எனக்கு. நான் ₹1 விட்டுனேன். சப்போஸ் அது வந்து ₹16 நின்னா எனக்கு ₹16 கிடைக்கும். எனக்கு 1.1 விழுந்தால் எனக்கு 1.1 கிடைக்கும். எதில் போய் விழுகுதோ அந்த அமௌண்ட்டுக்கு எனக்கு. சரிங்களா? அதுதான். அடுத்து செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ட்ராகன் vs டைகர்னு இருக்குது. நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கட்டம் இருக்குது. ட்ராகன், டைகர் ப்ளஸ் டை 3 இருக்குது. நான் வந்து ஒரு ₹1 அமௌண்ட்டு வந்து ஒரு ரேக் மேலே வந்து பெட் கட்டுறேன். நான் வந்து டைகர் மேலே, அதாவது ஆரஞ்சு இருக்குது பார்த்தீங்களா, நான் ஆரஞ்சு மேலே வந்து ₹1 கட்டுறேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆரஞ்சே விழுந்துருச்சு. இப்போ எனக்கு வந்து ₹2 எனக்கு ப்ராஃபிட். அந்த மாதிரி தான் நீங்கள் ₹10 கட்டி கரெக்டாக அதே விழுந்துச்சு அப்படின்னா இது வந்து எல்லாமே ப்ரெடிக்ஷன் மட்டும் தான். நீங்கள் எதில் கட்டுறீங்களோ அது விழுந்தால் உங்களுக்கு டபுளாக கிடைக்கும். இல்லைன்னா அவங்க அமௌண்ட் வந்து லாஸ். சிம்பிள் தான். ட்ராகன் டைகர் அப்படிங்கிறது கேம் தான் இது. 3ல் எது வேணால் விழுகும். சரிங்களா? வந்து இந்த ஆப் வந்து பேக் வந்துடுறேன். 2 கேம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்துருக்கோம். சரிங்களா? அடுத்த ஆப்ஷன், உங்களுக்கு ரம்மி விளையாட தெரிஞ்சால் ரம்மி விளையாடுங்க. இல்லைன்னா வின்கோ 1 மினிட் இருக்குல்ல, இது வந்து டச் பண்ணிக்கங்க. பார்த்தீங்கன்னா டைமிங் வந்து ஓடிட்டுங்களா, இல்லை அதே ப்ரெடிக்ஷன் தான். நீங்கள் கலர்ஸ் மேலே ப்ரெடிக்ட் பண்ணலாம். அது க்ரீன், வயலட், ரெட்டுன்னு கட்டுங்க. இல்லைனா பிக் ஆர் ஸ்மால் நீங்கள் எதில் வேணால் கட்டிக்கலாம். மினிமம் பெட்டே பார்த்தீங்கன்னா இதில் ₹10 தான். மற்ற எதில் வேணால் சூஸ் பண்ணாலும் ₹1, இதில் மட்டும் ₹10. நீங்கள் என்ன கட்டுறீங்களோ அது விழுந்தால் உங்களுக்கு அமௌண்ட் டபுளிங்கே கிடைக்கும். இல்லைன்னா லாஸ். மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கேம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்து ஒரு 4 கேம் பார்த்தீங்கன்னா ஓரளவு பார்த்துருக்கோம். இப்படி தான் நீங்கள் வந்து கேம் வந்து ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ நான் பேமெண்ட் வந்து லைவாக வந்து வித்ட்ரா பண்ணி காமிக்கிறேன். சரிங்களா? நான் அந்த வித்ட்ரா கொடுத்துறேன். மினிமம் வித்ட்ராலே பார்த்தீங்கன்னா ₹200 தான். நான் ₹200 சூஸ் பண்ணிட்டு என்னோட ஐஎஃப்எஸ்சி அக்கௌண்ட் நம்பர், ஃபோன் நம்பர் எல்லாம் கொடுத்துட்டு நான் வித்ட்ரால் வந்து கொடுத்துட்றேன். இந்த பேஜ் மாதிரி ஸ்கிப் பண்ணிக்கிறேன். பிறகு நான் வித்ட்ரா நான் கொடுத்துட்டேன். ₹250 நான் ₹200 கொடுத்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே பேமெண்ட் வந்து சென்ட் பண்ணி விட்டுறதா சொல்லியிருக்காங்க. நான் வந்து வெயிட் பண்ணுறேன். ஓகே, இங்கே பாருங்கள் தெரியும். பேமெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து 5:16க்கு நான் கொடுத்துருக்கேன். ₹200 கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா சிஸ்டம் வந்து செக்கிங்கில் இருக்குது. கரெக்டாக பாருங்கள் 6:32க்கு பேமெண்ட் ₹200 அந்த கிரெடிட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபினிஷில் இருக்குது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 30 மினிட்ஸில் பேமெண்ட் வந்து சென்ட் பண்ணி விட்டாங்க. 100% பார்த்தா லெஜிட்டாக பேமெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இதில் நீங்கள் இன்னும் அதிகமாக மணி ஜென்ரேட் பண்ண நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டை வந்து ரெஃபர் பண்ணி விடுங்க. ஏன்னா பாருங்கள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு ரெஃபர்களும் கிட்டத்தட்ட 3000 வரைக்கும் கொடுக்குறாங்க. அவங்க எந்த அளவுக்கு டெபாசிட் பண்ணுறாங்களோ இல்லை ப்ளஸ் கேம்ஸ் ப்ளே பண்ணுறாங்களோ அதுலேருந்து கமிஷன்ஸுங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்குது. நீங்கள் ஜஸ்ட்டு பாருங்கள் ஒரு 5 பேர்த்து ரெஃபர் பண்ணி விட்டிங்கன்னா போதும். அவங்க எந்த அளவுக்கு ப்ளே பண்ணுறாங்களோ அதுலேருந்து கமிஷன்ஸ் வந்து க்ரெடிட்டாக இருக்கும். அந்த அமௌண்ட்டை நீங்கள் டேரெக்டாக அப்படியே வித்ட்ரா பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ளே பண்ண அவசியம் கிடையாது. ஓகேங்களா? இந்த ஆப் பற்றி எவ்வளோ தான். சப்போஸ் இந்த ஆப்பில் டவுட்டாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.